இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் ஈரான் கிளஸ்டர் குண்டுகள் ஈரானிய ஆளில்லா விமானங்களை வீழ்த்த வளைகுடா சென்ற உக்ரைனிய ராணுவம் ஈரானின் ஆளில்லா விமான தாக்குதல்களை முறியடித்து வருவதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவிப்பு. கதிர்காமம் பிரதான வீதியில் கோர விபத்து. இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் நேருக்கு நேர் மோதல். நால்வர் சாவு. இளம் சட்டத்தரணி மார்படைப்பால் காலமானார். வடமராட்சியில் சோகம். புதன்கிழமை பொது விடுமுறை. தனியார் துறையினரால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த பயணிகள். வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் இரண்டாவது மிகப்பெரிய தலைவரான அலி லாரிஜானி, அவரது மகன் மற்றும் மூத்த தளபதி கோலம் சேரா சுலைமானி உள்ளிட்டோர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இஸ்ரேல் தலைநகரான டெல் அவிவில் ஈரான் கொத்துக்குண்டுகளை வீசி தாக்குதல் நடாத்தியுள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு நடாத்தப்பட்ட இந்த கொத்துக்குண்டு வீச்சில் 2 பேர் கொல்லப்பட்டனர் என இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த போரில் கொத்துக்குண்டுகளை அடிக்கடி பிரயோகிப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகின்றது. ஈரான் ராணுவம் கிளஸ்டர் குண்டுகள் எனப்படும் கொத்து குண்டுகளை வீசுகிறது. அவை நடுவானில் பல்வேறு சிறு துண்டுகளாக பிரிந்து பரந்துபட்ட பகுதியை குறிவைத்து விழுவதால் அவற்றை இடைமறித்து அழிப்பது கடினமாக இருக்கின்றது என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இந்த சூழலில் மக்கள் தொகை அதிகமுள்ள டெல் அவிவ் நகரில் இந்த குண்டுகளை நேற்றிரவு ஈரான் ராணுவம் பயன்படுத்திய நிலையில் 2 பேர் கொல்லப்பட்டனர். இதுவரையில் இந்த மோதலில் இஸ்ரேல் தரப்பில் 14 பேர் இறந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானின் ஆளில்லா விமானங்களின் அச்சுறுத்தல்களை முறியடிப்பதற்காக உக்ரைன் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அதற்காக சுமார் 200க்கும் மேற்பட்ட உக்ரைனிய ராணுவ வல்லுநர்கள் வளைகுடா நாடுகளில் நிலை கொண்டுள்ளனர் என யுக்ரைனின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜெலன்ஸ்கி, ஈரானிய தயாரிப்பான ஷாஹட் காமிக்ஸ் ஆளில்லா விமானங்களை எதிர்கொள்வதில் நிபுணத்துவம் பெற்ற 201 உக்ரைனிய வல்லுநர்கள் ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகத்தில், கட்டார் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தனர். மேலும் 34 வல்லுநர்கள் குவைத் மற்றும் ஜோர்தான் நாடுகளுக்கு பயணிக்க தயாராக உள்ளனர் எனவும் பல நாடுகளுடன் இது தொடர்பான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமான அச்சுறுத்தல்களை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்பு முறியடித்து வருவதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் கேட்ட வெடிச்சத்தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகளை இடைமறித்து அழித்ததன் விளைவாக ஏற்பட்டவை என்று அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பிப்ரவரி 28 முதல் நீடித்து வரும் இந்த மோதல் சூழலில் அமீரக வான் பாதுகாப்பு படை இதுவரை ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை வெற்றிகரமாக இடைமறித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் முழு தயார் நிலையில் இருப்பதாகவும் நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் எதையும் உறுதியாக எதிர்கொள்ளும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. அம்பலாந்தோட்டை கதிர்காமம் பிரதான வீதியில் வீரவில பகுதியில் துருவி செவன சந்திக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் 4 உயிரிழந்ததுடன் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பஸ்கள் அதிவேகத்தில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டமையே இந்த துயர சம்பவத்திற்கு காரணமாகும். அம்பலாந்தோட்டை கதிர்காமம் வீதியில் கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸும் எதிரே வந்த மற்றொரு இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸும் பயங்கரமாக மோதிக்கொண்டன. விபத்தில் வீதியில் 2 பஸ்களுக்கும் முற்றாக
உருக்குலைந்தது. இவ்விபத்தில் சிக்கிய 4 சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்தனர். மேலும் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருவதாக, ஐவரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. விபத்து இடம்பெற்றவுடன் பஸ்ஸின் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த பயணிகளை அங்கிருந்த பொதுமக்களும் போலீசாரும் இணைந்து நீண்ட போராட்டத்துக்கு பின்னர் மீட்டனர். பஸ்கள் ஒன்றோடு ஒன்று மோதி நசுங்கியதால் மீட்பு பணியில் பெரும் சிரமம் ஏற்பட்டது என்று நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து வீரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதிவேகமாக வாகனங்களை செலுத்தியமையே இந்த விபத்திற்கு காரணம் என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. யாழ் வடமராட்சி அல்வாய் மனோகரா பகுதியை சேர்ந்த இளம் சட்டத்தரணி சிவராசா நிகாஷ் நேற்று மாரடைப்பால் திடீரென காலமானார். இரட்டை குழந்தைகளின் தந்தையான இவரது மறைவு அப்பிரதேசத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்டத்தரணி நிகாஷ் நேற்று மாலை 5 மணியளவில் தனது பணிகளை முடித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார். இதன்போது தனக்கு நெஞ்சு பகுதியில் ஒருவித அசௌகரியம் இருப்பதாக தனது மனைவியிடம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு இஞ்சி தேநீர் வழங்கப்பட்ட நிலையில் இரவு 7 மணியளவில் அவரது உடல்நிலை திடீரென மோசமடைந்துள்ளது. உடனடியாக அவர் நெல்லியடியில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போதிலும் இங்கு அவருக்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மரணமடைந்த சட்டத்தரணி நிகாஷின் மனைவி வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். ஒரு திறமையான இளம் சட்டத்தரணியின் இந்த திடீர் மறைவு வடமராட்சி மற்றும் யாழ் சட்டத்தரணிகளின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எரிபொருள் நெருக்கடியை முன்னெச்சரிக்கையாக கையாள்வதற்கு அரசாங்கம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையை பொது விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தியுள்ள நிலையில் இன்றைய தினம் பொது போக்குவரத்தில் பயணிகளுக்கு பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளானனர். அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்திற்கு அமைய போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ள போதிலும் சிக்கன நடவடிக்கையாக இன்று புதன்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டது. அத்துடன் இன்றைய தினம் பொது போக்குவரத்து சேவைகளும் கணிசமான அளவு மட்டுப்படுத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அரசு துறைக்கு விடுமுறை வழங்கப்பட்ட போதிலும் நாட்டின் பெரும்பாலான தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் இன்று வழமை போல் இயங்கியன. இதனால் தனியார் துறையை சேர்ந்த பெருமளவிலான ஊழியர்கள் இன்று காலை பணிக்கு செல்வதற்காக பஸ் நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் திரண்டிருந்தனர். சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் குறைந்தளவிலான பஸ்கள் மற்றும் ரயில்களே இயக்கப்பட்டமையால் அவற்றில் அதிகளவான பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் அரசினால் எதிர்பார்க்கப்பட்ட போக்குவரத்து நெரிசல் குறைப்பு மற்றும் எரிபொருள் சிக்கனம் ஆகிய இலக்குகள் தனியார் துறையின் தொடர்ச்சியான இயக்கம் காரணமாக இன்றைய தினம் சவாலுக்கு உள்ளாகியமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள். இஸ்ரேல் தலைநகர் டெல்லவிவில் ஈரான் கிளஸ்டர் குண்டுகள் ஈரானிய ஆளில்லா விமானங்களை வீழ்த்த வளைகுடா சென்ற உக்ரைனிய ராணுவம். ஈரானின் ஆளில்லா விமான தாக்குதல்களை முறியடித்து வருவதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவிப்பு. கதிர்காமம் பிரதான வீதியில் கோர விபத்து. 2 இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் நேருக்கு நேர் மோதல். 4 சாவு. இளம் சட்டத்தரணி மார்படைப்பால் காலமானார். வடமராட்சியில் சோகம். புதன்கிழமை பொது விடுமுறை. தனியார் துறையினரால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த பயணிகள். இத்துடன் ஈரோத்தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.